இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஜிடிஏ சாண்ட்ரிஸ் மல்டிப்ளேயர். ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் டிகே ஜாம்பி சர்வைவர், அதில் டே 1 தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியாது ஜிடிஏ சாண்ட்ரிஸ் வந்து சிங்கிள் பிளேயரு அப்படி தான் விளையாட முடியும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் மல்டிப்ளேயர் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விளாட்லாம். இதுவும் அப்படி தான். சரிங்களா? இதில் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த எபிசோடில். இன்றைக்கி டே 1. சரி வாங்க பார்ப்போம். சரி ஓகே, நம்ம வந்து இங்கே இறங்கியிருக்கோம். பேராஷூட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஏதோ காடு மாதிரி இருக்குது. காடு கூட இல்லை, காடு தான். ஏதோ வீடு தெரியுது. சரி வாங்க அங்கே எதுனா வந்து இருக்கான்னு போய் பார்ப்போம். மக்கள் யாராவது இருக்காங்களா, என்னதான் ஆகுது. நம்ம இந்த ஊரில் வந்து இப்போ தான் நம்ம வருமே. யாருமே இல்லையே இந்த இடத்துல. சரி ஓகே, நம்ம கீழே குடிச்சிட்டோம். ஓகே ஓகே, இங்கே கேஸ் வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். சரி வாங்க லேட்ரு மேலே ஏறி போகலாம். ஏதாவது மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு மேலே வந்து நம்ம வந்து சேஃப் ஜோன் போல். பர்கர் இருக்குது, எடுத்துக்கலாம். கீழே நம்மளுக்கு பர்கர் கிடச்சிருக்கு. சரி கீழே இறங்கிடலாம். ஓ, மெக்கானிக் சார். இந்த இடத்துல ஏன் சார் வந்து ஒரே அமைதியாக இருக்குது, யாருமே இல்லையா? இங்கே பாருங்க, இந்த இடம் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ, யாருங்க அது? மொட்டை அடித்த மாதிரி ஓடி வருது. சார் என்னதான் சார் அடிக்கிறீங்க? ஐயோ, ஜாம்பிங்க அது. ஜாம்பிங்க அது. ஜாம்பி தான். ஐயா நீங்கள் எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கோங்க ஐயா. சார் எங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கோங்க. நண்பர்களே எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? அதான் நண்பர்களே ஜாம்பி அது. எங்கே போகிறது? நம்ம எங்கேயாவது போய் ஆகணும். இந்த ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து என்ன விஷயம்னா, அந்த ஐயா வந்து சரியாக சொல்லலை, நானே சொல்கிறேன். இந்த ஊரில் வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, நம்ம தான் தேடணும். சரிங்களா? ஆனால் இந்த ஊர் தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா வந்து ஒரே ஜாம்பிஸாக இருக்கும். ஜாம்பிஸ் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டு ஒரு ஜாம்பி. இப்போ நான் நினச்சேன் சாதாரண மனுஷன்னு, இப்போ மறைஞ்சு மறைஞ்சு வந்துது பார்த்தீங்களா? அது ஜாம்பி தான் அது. ஓகே ஓகே, ஐயோ பின்னாடி வருதா? ஐயோ காணுங்க. எப்பா தப்பிச்சிட்டோம். நம்ம வேறு யாராவது, சாரி, வேறு யாருக்கிட்டையாச்சும் ஹெல்ப் கேட்டு பார்ப்போம், யாராவது உதவி பண்ணுறாங்களான்னு. பின்னாடி ஏதாவது வருதா? இல்லை. எங்க இடமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ கொஞ்ச நேரத்தில் யார் அதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வருது. ஜாம்பிஸ்லாம் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மொட்டை அடித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு ஜாம்பி வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஜாம்பிஸ் இதெல்லாம். பாருங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. மனுஷ மாதிரியே நடக்காது. மனுஷ மாதிரி தான் லைட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஜாம்பி தான் அது. வேற எங்கேயாவது ஏதோ கொஸ்டின் மார்க் இருக்குது. வேண்டாம், போக தேவையில்ல. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜோன், சாரி
சேஃப் ஜோனுக்கு போய்ப்போம். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். ஓடக்கூட முடியல. என்ன பண்ணுறது? யார் நம்மளுக்கு உதவி பண்ணுவா? இந்த ஊரில் வந்து நம்ம இறங்கியிருக்கோம். இந்த ஊரை பற்றி நம்ம பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம வேற ஊருக்கு போவோம்னு பார்த்தா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம தேடி பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். ஏன்னா இதை சாகடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக. நம்ம தேடி பார்த்தா தான். பின்னாடியே வருதா? இல்லை, கொஞ்சம் தைரியமாக இருக்குது. அந்த ஐயா கிட்ட பேசலான்னா அந்த ஐயா எங்கேயாச்சும் சேஃபாக இருக்காரா இல்லையான்னு தெரியல. நான் வேறு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம ஏதாவது தப்பிச்சே ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜாம்பிஸ் வந்து மனுஷன் மாதிரி தான் இருக்கு பாருங்க லேசா. ஆனால் அந்த மனுஷத்துக்கும் அந்த மனுஷனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அது ஜாம்பி தான். அது எப்படி ஒரு மாதிரி மறைஞ்சி ஒரு மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நான் இது ஜாம்பியாக தான் இருக்கும்னு. ஏன்னா இந்த ஊரை பற்றி எனக்கு மோஸ்ட்லி தெரியாது. சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகும்போது ஜாகிரதையாக போங்கன்னு. பார்த்தாக்கா என்னன்னு தெரியல, நம்ம இந்த ஊர்லேயே இறங்கியிருக்கோம். இந்த ஊர் பேர் கூட எனக்கு சரியாகவே தெரியல. ஆனால் சொல்லியிருக்காங்க ஒரு ஊரில் ஜாம்பி இருக்கும், ஆனால் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஜாம்பிஸ் தான் நிறைய இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஏய், பேகு. நம்மக்கிட்ட பேக் வந்து இல்லை. பேக் இருக்கு, ஆனால் சின்ன பேக்காக இருக்குது. இங்கே ஏதாவது ஆஹா வீடு ஏதோ இருக்குது. பீட்சா கிட்ட போய் எடுத்துப்போம். நம்ம சர்வே பண்ணுறதுக்கு எவ்வளோ பொருள் கிடைக்குது. 3 வுட்டு ஒரு ஹேமரு. அப்போ தான் இந்த வீடு நம்ம இது பண்ண முடியுமா? ஓகே ஓகே. நம்மளுக்கு வந்து ஒரு 3 வுட்டு வேணுமா? அதுக்கப்புறம் ஒரு ஹேமர் இருந்தால் இந்த வீடு வந்து நம்மளுக்கு நம்ம தங்குற அளவுக்கு சேஃப் ஆகிடுமா? அப்போ நிறைய சர்வை பண்ணணுமே. வேற எங்கேயாவது கிடைக்குதா? வண்டி கூட இருக்குங்க. ஐயோ, ரொம்ப டேமேஜாக இருக்கு. தப்பிச்சா போய் சேரக்கூட முடியாதே. வேற எங்கேயாவது பார்க்கணும். சர்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே எதுவும் இருக்கு. பீட்சா தான் எடுத்துப்போம். நம்மளுக்கு சர்வே பண்ணுறதுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்கணும் நிறைய. ஏ ஏ வந்துச்சுங்க ஜாம்பி. பார்த்தீங்களா? கிட்ட வந்து அந்த மாதிரி தான் பண்ணோம். ஜாம்பியோட அறிகுறியாக தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல மோஸ்ட்லி இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா மனுஷன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வந்த உடனே. நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும். அங்கே ஒரு வீடு இருக்குது, நம்ம நின்னா தேவையில்ல, எங்கேயாச்சும் ஹெல்ப் கேட்போம், யாராவது உதவி பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜோன். ஏன்னா இப்படியே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது?
வேண்டாம் வேண்டாம், நம்மக்கிட்ட இது கிடையாது, புல்லட்டு தான் நினைக்கிறேன். இதுவும் வேணாம், நம்மளுக்கு தேவையில்லாத பொருள். வேறு எங்கேயாவது போயே ஆகணுமே. ஏன்னா இந்த காட்டில் இருக்கிறதுனால தான் ஈஸியாக ஜாம்பிஸ் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி இந்த காட்டை விட்டு வெளியே போய் பார்ப்போம். அப்படி வெளியே போனாக்கா மோஸ்ட்லி ஜாம்பிஸ் வராதுன்னு நினைக்கிறேன். சிட்டிக்கு போகணும் ஃபஸ்ட்டு. சிட்டிக்கு போய் வேற வேற யாரைக்காட்டியே சாரி வேற யாருக்கிட்டேயாச்சும் ஹெல்ப் கேட்டால் கூட உதவி பண்ணுவாங்க. மனுஷங்களே இல்லையேங்க தான், அப்புறம் எங்கே ஹெல்ப் கேட்குறது? ஒரு ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார் சார், அவரை அவரை பார்த்தா அந்த இடத்துல ஜாம்பிஸ் வந்துருச்சு. அப்படியே ஓடிட்டோம் நம்ம. அவர் போய் ஒளிஞ்சுக்க வர சொன்னோன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற இந்த ஜாம்பிஸை பார்த்த உடனே வந்துட்டு மறந்துட்டேனா என்னன்னு தெரியல. அதான் அந்த ஐயா கிட்ட நம்ம சேஃபாக இருக்க சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். அந்த ஐயா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, அந்த ஐயா ஒளிஞ்சாரா இல்லையானே தெரியல, அப்படியே வந்துட்டோம் நம்ம. மெக்கானிக் வேற அவர், பார்த்தாலே தெரியுது. நைட் ஆயிடுச்சு, மழை நின்றுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சேஃப் ஜோன் போயிட்டு நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட ஃபுட்ஸு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டுக்கோம், சரி எடுத்திருக்கோம், ஃபுட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம், உங்களுக்கு தேவையான ஃபுட்டு. ஐயோ, அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மேபி சிட்டி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்துச்சு பார்த்தீங்களா ஜாம்பி பாதிக்கு பாதி வருது. எப்பா எப்படியோ சிட்டிக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இங்கே ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் போயிட்டு. ஓடிக்கிட்டே இருக்கும். லைட் ஹவுஸ் வர தெரியுது. ஐயோ வெடிக்குது பா, யாரா அது இப்படி? பா, லைட் ஹவுஸ் வந்தா போ. ஐயோ சாமி, அது வருது வருது, ஓடி வருது. இங்கே இருக்கிறதோ சேஃப் கிடையாது, இங்கே இருக்கிறது சேஃபே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் சிட்டிலேயும் வராதுன்னு நினச்சேன், சிட்டிலேயும் இருக்கு. இங்கே ஒரு கார் இருக்கு. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோலே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேஃப் ஜோனுக்கு தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா கூட ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது.
எந்த சர்வைவர்ஸும் காணுமே. நம்மள மாதிரி தானே போராடிக்கிட்டு இருப்பாங்க. வந்துங்க பின்னாடி. எப்படி வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் பார்த்தீங்களா நீங்களும்? ஐயோ! கொஞ்சம் தூரம் போனால் மேபி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ தூரம் ஓடுறதுன்னே தெரியலையே. சாமி வர பின்னாடி தத்திக்கிட்டே வருது. இதுக்கு மேலே போயிடுவோமா? மேலே போயிட்டாக்கா சேஃப் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மாதிரியே மேலே ஒன்று இருந்தது. நம்ம அதுக்கு மேலேயே போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. எப்பா இங்கே பாருங்க, எவ்வளோ ஜாபிஸ் பாருங்க. 3 ஜாபிஸ் கிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம வந்துட்டு சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்க 3 ஜாபிஸு. இப்போ புரிஞ்சிக்கலாம்டா. ஐயோ, இந்த சரௌண்டிங்கில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம வரத்துக்குள்ளே காயிலே ஆயிடுச்சு. மார்னிங் ஆயிடுச்சு. ஏன் 3 ஜாபி இருக்குங்க, என்ன பண்ணுறதே தெரில. ஐயோ, சரி ஓகே, எப்படியாச்சும் சர்வே பண்ணி தான் ஆகணும். ஏய், ஓடிடுறா ஓடிடுறா, கீழே குச்சிட்டாடா, ஓடிடுறா. ஐயோ, கீழே வேற குச்சிட்டா, ரொம்ப அடிபட்டுருச்சு. ஃபுட்டாச்சும் எதனா சாப்பிட்டா கூட ஏதாவது ஹெல்த்து நல்லா கரெக்டாக இருந்திருக்கும். நேரம் குடிச்சு லைஃப்பை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அந்த போய்டுவோம். அதுமா முடிவு பண்ணிப்போம் என்ன பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு அங்கே போய் சர்வே பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போது 3 ஜாபி எடு கீழே குதிச்சு தப்பிச்சிட்டோம். ஓகே ஓகே, கொஞ்சம் தூரம் போனால் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் நான் தான் ஓகே தான். வருது, பின்னாடி வருது, சத்தம் கேட்குது. யார் அது? சாமி தான் நினைக்கிறேன். சத்தம் கேட்குதா உங்களுக்கு? பின்னாடி திருப்பி காட்டினோன்னா தெரியும். என் ஹெல்த்து கம்மியாக இருக்கா, அதனால திருப்ப முடியல. வந்துடும் வந்துடும், போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டோம், அப்புறம் பிரச்சனையே இல்லை. நான் தான் சொன்னேன்ல பக்கத்தில் வரப்போகுதுன்ட்டு. அதான் வந்துட்டோம் பார்த்தீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏன்னா இந்த ரூட்டு எப்படிரா தெரியும்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், நீங்கள் அங்கே போகலாம், அங்கே போனால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இங்கே வந்திருக்கேன். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஊருக்கு வர்றவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், நீங்கள் அங்கே போனால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அடி? ஐயோ, எப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம பேக்கில் வந்துட்டு
ஃபஸ்ட்டு சாப்பிட்டுவோம். பர்கர் இருக்கு. ஓகே, பர்கர் சாப்பிட்டாச்சு. இப்போ பேக்கு கொஞ்சம் ஓகே, நம்மளுக்கு ஒரு பேக் போட்டுருக்கோம். பேக் ஒன்றும் நான் இது பண்ணவே இல்லை. பீட்சா இன்னும் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றணும் இப்பயே. நம்மளுக்கு ஃபுல்லாக இருக்குது. இப்போ தண்ணி குடிச்சிங்களா? தண்ணி இங்கே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தண்ணி குடிச்சாச்சு. தண்ணி இருக்கு. தண்ணி எடுத்துக்காச்சு. தண்ணி எடுத்தாச்சு, சாரி, தண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக இருக்கு. சரி ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? மெடிக்கெட் இருக்கு. எனக்கு தேவையானது இங்கே இருக்கே. ஏன்னா ரொம்ப அடிபட்டிருக்கு. மெடிக்கெட்டை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, பக்கா. ஏய், பாமெல்லாம் இருக்கு. தேவைப்படும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். இங்கே ஒரு பீட்சா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரேட் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம். எல்லாம் தேவையானது. இது தேவையில்லாதது. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன அவ்வளோ கன்னாக இருக்குது. கன்னே மோஸ்ட்லி அவ்வளோ இல்லையே. இருங்க, செக் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, என்கிட்ட கன் இருக்குது. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா நான் ஜாம்பி அப்பயே சுட்டுட்டு தப்பிச்சிருப்பேனே. டேய், எங்கடா சுட்ட அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆல்ரெடி நான் பார்க்கல. என்னடா இது, சே, கன்னு நம்ம கையிலே இருந்திருக்கடா கன்னு. இங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்கு. பா, கன்னும் இருக்கு, ஷார்ட் கன் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு இது இருக்கு. வேண்டாம், இது இருக்கட்டும். ஏன்னா இங்கே ஒரு இதுவும் இருக்கு, பாம்பும் இருக்கு. ஓகே, இங்கே இன்னியோட எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. டே 1 நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு தங்க போகிறோம். ஏன்னா வந்து தேவையான பொருள் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இதை வச்சு நான் ஒரு நாள் வந்துட்டு சர்வை பண்ணிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து எவ்வளோ ஜாம்பிஸ் நீங்களே பார்த்தீங்களா. என்னால் வரக்கூட முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா. அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு இங்கே தான் வந்து சர்வை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு சாப்பிட்டு ஏதோ சர்வை பண்ணியிருக்கேன். தண்ணி பாட்டில் இருக்குது, தண்ணி கேன் இருக்குது, இங்கே இருக்குது, சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. இதை வச்சு நான் ஒரு நாள் ஓட்டிடுவேன். எனக்கு சர்வை பண்ணிடுவேன், இன்னும் பிரச்சனை இல்லை. யாராவது பக்கத்தில் இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து யாருமே இல்லை. ஒரே ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா இறங்கும் போதே ஒரே ஒரு மெக்கானிக் இருந்தார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் கேட்க முடியல. நானே வந்து ஏற்கனவே நான் இருந்த இடத்துலையே வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஊரில் வந்து ரொம்ப டேஞ்சரான ஜாம்பிஸ்லாம் இருக்கும், மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சர்வை பண்ணிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எனக்கு ஐடியா வந்தது. அதனால தான் இங்கே வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்புறமா தான் இங்கே வந்து சேர்ந்தேன். இன்றைக்கி வந்து எப்படியோ நான் சர்வை பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நீங்கள் ஃபுல்லாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்துட்டு அடுத்த இதில் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா. யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு கிடைக்கிறாங்களா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த கேம் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த மாதிரி சீரீஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய வந்து போடுறேன். டே 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சரிங்களா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.